ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மீண்டும் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த டீ கடையில் தான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அவரை எங்கேயோ போயிட்டேன் இருந்தாலும் இப்போ எங்கள் வீட்டுக்கு பால் பேக்கெட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அவருடைய நிலையே வேற. ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவார். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். சாப்பாடு எடுத்துன்னு வருவார், ஒர்க் பண்ணுவார், மதியம் சாப்பிடுவார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னுவார். இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருக்காரு? என்ன ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு? இந்த மாதிரி நிறைய கூற்றுக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். எவ்வளோ சென்டென்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல, நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்க கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த கூற்றுகளில் ஒரு மனிதராக இருப்பீர்கள். சரி, இது எப்படி கிடைக்கிறது? ஒருத்தருக்கு எப்படி கிடைக்குது? அதாவது பல வெற்றி கதைகள், பல வெற்றியாளர்கள், இவர்களுக்கு பின்னால் ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், ஒரு கரம் இருக்கிறது. நிச்சயமாக அது குருவினுடைய கரம். அந்த கரத்தினுடைய அருளும் ஆசிகளும் நமக்கு கிடைக்க பெற்றுவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்க்கையினுடைய நிலையே மாறிடும். நிறைய சொல்லலாங்க. இந்த உலகத்துல சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வரைக்கும் எவ்வளவோ வெற்றிகள் பெற்றிருக்காங்க, எவ்வளோ வெற்றி கதைகள் நடந்திருக்கு. அவர்களுடைய வெற்றி கதைகளுக்கும் அவருடைய வெற்றிகளுக்கும் பின்னால் ஒரு கரம் இருக்கிறது. நிச்சயம் அவர்கள் யார் என்று அவர்களை விட அவருக்கு தான் நன்றாக தெரியும். அதாவது அவர்களுடைய குருவிற்கு. அது மட்டும் இல்லாம அவர்களை எந்தெந்த நேரத்தில் எவ்வாறு உணர்த்த வேண்டும் இந்த உலகிற்கு, அதாவது உங்களை விட நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை எந்த நேரத்தில் இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுங்க. நம்முடைய மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு நான் சொன்ன அந்த வெற்றியாளர்களுக்கு பின்னாலெல்லாம் அவர்களுக்குரிய குருமார்கள் இருந்திருக்கிறார்கள், ஆசீர்வதித்திருக்கிறார்கள், வழிநடத்தி இருக்கிறார்கள். நிச்சயமா ஒரு குரு கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சரணாகதி பக்தின்னு சொல்லிட்டு அவருடைய பாத கமலங்களில் நாம் சரணடையும் பொழுது நீங்கள் யார் என்று இந்த உலகிற்கு அவர் உணர்த்துவார். நீங்கள் யார் என்று நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொள்வதை விட உங்களை பற்றி மிகவும் தெரிந்த அற்புத ஆத்மாவாக குருநாதர் இருப்பார். அதாவது நம்முடைய மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இருப்பார். எந்த நேரத்தில் உங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அதற்கு ஒரே ஒண்ணுதான் வேணும், அந்த சரணாகதி பக்தி மட்டும்தான் நமக்கு வேணும். அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எவ்வளவு பெரிய மன்னர். இந்த உலகத்தையே வெட்டி வீழ்த்துவேன், என் காலடியில் கிடக்க வைப்பேன், இந்த உலகம் முழுக்கும் எனக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய தாத்பரியமாக இருந்தது, அவருடைய நோக்கமாக இருந்தது. வெற்றி வாய்ப்பு எங்க வந்தாலும் வெட்டி வீழ்த்த வேண்டியதுதான். வெற்றி வீழ்த்துனா ஆளுங்களை சாகடிக்கிறது சொல்லலாம். அந்த வெற்றியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அது போர் தந்திரங்கள், அதுக்கப்புறம் எந்த நாடு, கடல் கடந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, அந்த சின்ன வயசுல ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பார்ல அவரு, அப்படியே ஓடுற பாமர் மிதிக்கிற வயசு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதை விட இன்னும் ஃபாஸ்டஸ்ட் டைம் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த நாட்டுக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், இந்த போர் புரியணும், வெற்றி வாகை சுட வேண்டும், திரும்பி வர வேண்டும், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த குறிக்கோள் மட்டும்தான் போயிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் தன்னுடைய படை பரிவாரங்களோட கிளம்பி போறார். கிளம்பி போகும்போது ஒரு வயதான முதியவர் நின்று இருக்காரு. அலெக்சாண்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே யாரா நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறதுன்ட்டு வண்டி இந்த குதிரையெல்லாம் நிறுத்துறாரு. குதிரை படையோட போறார். நிறுத்தின உடனே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க அப்படின்றாரு. ஏதோ பெரியவர் கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு நல்ல சகுனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறார். கீழே இறங்கி போகும்போது நீ போகக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. மிகப்பெரிய ஆபத்தா? என்ன ஆபத்து? நீ மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறாய், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே அலெக்சாண்டருக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல நின்று என்ன பண்றாரு, அந்த வரைபடங்கள்லாம் எடுத்து பார்க்குறாரு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், யாரை போய் எந்த இடத்துல அந்த போர் புரிய போறோம், யாரை மீட் பண்ண போறோம், எந்தெந்த மாதிரியெல்லாம் இந்த படைகள்லாம் அந்த எதிரி நாட்டுக்குள்ள நுழையணும், அந்த வியூகங்கள்லாம் சரியாக வகுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை அதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக குதிரையில் ஏறி அந்த போருக்கு கிளம்பி விடுகிறார். அந்த நாட்டுக்கிட்ட போறார், அந்த எதிரி நாட்டுக்கிட்ட, அடுத்த நாட்டுக்கிட்ட போறாரு. எந்த நாட்டுக்கிட்ட போர் புரியணுமோ அது கிட்ட போக பார்த்தீங்கன்னா மழை வரக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது.
இடி இடிக்கிறது, மின்னல் வந்துட்டு இருக்கு, ஒரு மழை வரப்போகுது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த படைகள் முழுவதுமாக போயிட்டு ஒரு கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு டவுனு, அந்த டவுன்ல எல்லாரும் இறங்கிட்டு அந்த பள்ளத்தாக்கு அப்படி மேலே ஏறி போயிட்டு வரிசையா நின்று அப்படி பார்க்குறாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா வரிசையாக யானைகள் நின்றுட்டு இருக்கு. வரிசையா யானை. போரஸ் மன்னன் சுற்றிலும் யானையோட நின்றுட்டு இருக்காரு, நடுவில் நின்றுட்டு இருக்காரு, யானை படையோட நின்றுட்டு இருக்காரு, தயார் நிலையில் இருக்குது யானை. இந்த யானைகள் எல்லாம் பார்த்த உடனே இந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா, இந்த குதிரைகள்லாம் வந்து பின்வாங்குது. அப்படியே அப்போ என்ன பண்றதுன்னு புரியல. ரொம்ப வந்து ஒரு கலக்கத்திற்குள்ள வந்துட்டாரு யாரா அலெக்சாண்டர். என்னடா செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாளை அப்படி எடுத்து பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு பார்க்குறாரு. வாளை எடுத்து பார்க்கும்போது திடீர்னு அவர் மைண்டுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஒரு 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 அசீரீதி மாதிரி ஒரு சொல் கேட்குது, அவருக்கு ஒரு சொற்றொடர் கேட்குது. அவருடைய குரு பெரிய மிகப்பெரிய அறிஞர் அரிஸ்டாட்டில், அதான் அவருடைய குரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம், இதெல்லாம் கவனமாக கேளுங்க. இதெல்லாம் நாம் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சிக்கலான சூழ்நிலையில் நாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள், நீங்கள் புத்தகத்தில் படித்தது, மற்றவர்கள் சொன்னது, இந்த மாதிரி கேட்ட கதைகள், பல அறிஞர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அலெக்சாண்டர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கார். யானைகள் எதிரில் தயார் நிலையில் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா குதிரைகள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே பின்வாங்குற மாதிரி ஆகுது. இந்த தருணத்தில் பின்வாங்க மாட்டார்ல எப்பவுமே அலெக்சாண்டர். தன்னுடைய வால்லாம் கரெக்டா இருக்கா, கூர்முனைகள்லாம் கரெக்டா இருக்கான்னு அப்படி எடுத்து பார்த்துட்டு போடுறாரு. அப்ப அவருடைய மனதிலே அந்த எண்ணம் உதிக்கிறது, அந்த இன்ட்யூஷன், ஒரு சேயிங் வருது அவருக்குள்ள. அவர் குருநாதர் சொன்னது அந்த நேரத்துல ஞாபகம் வருது. என்னன்னா, நீ உன்னுடைய வாளினை பார்ப்பதை விட, அது மீனிங் இதுதான், வாளினை பார்ப்பதை விட எதிரியின் கண்களின் பயத்தை பார். அவ்வளவுதான். நீ உன்னுடைய வாளினை பார்ப்பதை விட எதிரியின் கண்களின் பயத்தை பார் அப்படின்னு ஒரு அந்த சேயிங் அவருக்கு வருது. அவருக்கு குருநாதர் சொன்னது, அரிஸ்டாட்டில் சொன்னது, அந்த அறிஞர் அரிஸ்டாட்டில் சொன்னது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து உடனே அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்துடுது. அதாவது எதிரியுடைய கண்களில் பயத்தை பார் அப்படிங்கிறது, எதிரி வந்து இந்த இடத்துல அந்த மன்னன், அந்த யானைகள், அந்த சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் கூட எதிரியா இருக்கலாம், ஒரு சூழ்நிலை கூட எதிரியா இருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, அந்த இடத்துல நீங்க போக முடியாது, அதை கூட வந்து நாம் ஒரு எதிரியாக அந்த இடத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பலகீனத்தை பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதில் இருக்கக்கூடிய வீக்னஸை பார்ன்னு இருக்காரு அரிஸ்டாட்டில். அந்த இடத்துல சொன்ன அந்த தகவல் நம்முடைய அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆழமாக பதிந்து விட்டு இருக்கிறது. அமைதியாக ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தா இந்த இடி இடிக்கிறது, மின்னல் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மின்னல் வெட்டுக்கள், அந்த வெளிச்சங்கள் வரும்போது அந்த யானையெல்லாம் என்ன ஆகுது, ஒரு மாதிரி பின்வாங்குது. அதால வந்து நிலையாக நிற்க முடியவில்லை. எப்பன்னா அந்த மின்னல் கீற்றுக்கள் வரும்போது 2 நிமிஷம் அப்சர்வ் பண்றாரு. அந்த மின்னல் வரும்போதெல்லாம் அந்த யானை வந்து கொஞ்சம் நிலை தடுமாறுகிறது. அந்த நேரத்துல யானை பாகன்களும் அதை சரிவர வந்து அதை அவங்களால ஒண்ணுமே மெயின்டைன் பண்ண முடியல அந்த நேரத்துல. அப்ப அந்த சூழ்நிலையுடைய பலகீனத்தை அறிந்து கொண்டார். நிச்சயமா இவங்களால அந்த யானை படைகளை இந்த குதிரை படை வச்சு வெல்லவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த பலகீனத்தை அவர் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய வீர தளபதிகளை கூப்பிட்டு சொல்றார் என்ன பண்ணணும் போது, உடனடியாக அவர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய ஈட்டிகளில் வந்து ஒரு தீப்பந்தத்தை தயார் செய்து அந்த ஈட்டியை வந்து எரியுறாங்க. எரியும் போது அது யானை கிட்ட போய் விழும்போது, அது கண்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு விழும்போது பார்த்தா யானை திமிரி நிலை தடுமாறி எல்லாம் பின்வாங்கி விடுகிறது. அந்த போரிலே நம்முடைய அலெக்சாண்டர் ஒரு மாபெரும் வெற்றி அடைகிறார் அந்த இடத்துல. இதுதாங்க இதுல நம்ம டேக் அவேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த குருநாதருடைய அவரை தொடர்ந்து நாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது, அவரை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய சொற்கள், அவருடைய நினைவுகள், அவர் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஏதோ ஒரு வாக்கியங்கள் யார் மூலமாகவோ கிடைக்கப்பெற்றது, அது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு மனதிற்குள் ஒரு இன்ட்யூஷனா வந்து நமக்கு அறிவுணர்த்தும். இந்த அறிவுறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலை, அதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பயம் வரும்போது நீ என்ன பண்ண, ஒரு சிக்கலான நேரத்தில் உன்னுடைய வாளின் அந்த கூர்மையை பார்க்காதே, எதிரியின் கண்களில் இருக்கக்கூடிய பயத்தை பார் அப்படின்னு சொல்றாரு. அந்த பயம், எதிரி அப்படிங்கிறது வந்து அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பார் அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் அதுதான் நம்முடைய நம்ம மிக சரியாக குருநாதரை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது அது கரெக்டாக ஒவ்வொன்றா நமக்கு வழி காமிச்சிட்டே இருக்கும். நீங்க குருநாதரை பிரார்த்திக்கும் போது, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்திக்கும் போது அவர் ஒரு தற்காப்பு கவசமாக எப்பவுமே உங்களுக்கு இருந்துட்டு இருப்பாருங்க. நிச்சயமாவே நீங்க 180 டிகிரி தான் நீங்களுடைய பார்வை கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பார்வை கோணம் உங்களை சுற்றி 360 டிகிரிகள் இருக்கும், 360 டிகிரி இருக்கும். சுற்றிலும் நீங்க எங்கெல்லாம் தவறி விழ போறீங்களோ அந்த தவறி விழக்கூடிய நேரத்துல உங்களை நிச்சயமாக அவர் கைத்தாங்களாக உங்களை பிடித்து கொள்வார். அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது பாருங்க, இப்ப நம்முடைய அலெக்சாண்டர் முடிவெடுத்தார் பாருங்க. அந்த மாதிரி இக்கட்டான அந்த லாஜிக்கலா ஐடியா பண்ணலாம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது அந்த நேரத்துல ஒரு மனதிற்குள் ஒரு இன்ட்யூஷனா ஒரு சேயிங், உங்களுக்கே தெரியாது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் அதை மிகச்சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அகந்தை முழுவதுமாக நாம் அகற்றி இருக்க வேண்டும். அந்த அகந்தையே இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் குருராஜர் பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாமே அவரால் நடந்தது, நம்மால் ஆவது யாதொன்றும் கிடையாது, நான் ஏதோ ஒரு கருவியா இருந்தேன், எனக்குள் அவர் தாங்க இருந்து வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெற்றிக்கும் உங்களை நீங்கள் கிளைம் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த வெற்றிகள் முழுவதற்கும் உரிமையாளர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நீங்கள் எத்தனை கோடிகள் சம்பாதித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெற்றிகள் பெற்றிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட நீங்க சாஷ்டாங்கமாக அவர் முன்னால் அவற்றையெல்லாம் சமர்ப்பணம் செய்து, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணகர்த்தா கிடையாது, நான் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பது அவருடைய அருளும் அனுகிரகம் தான். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி இது எல்லாமே மகாபிரபுவின் பொற்பாத கமலங்களுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுணுக்கமான சூட்சமமான எண்ணங்களுடன் நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் கிட்ட போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தடுத்து திடீர்னு நம்ம சொல்லுவோம் குவிட் ஃப்ரம் த கேம் அப்படின்வான். திடீர்னு விட்டு ஓடிடுறது கிடையாது. திடீர்னு இந்த உலகத்தில் அப்படியே இந்த கேளிக்கைகள்லாம் பார்த்துட்டு ஏதோ இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இருக்குன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க, அதோட பெருசாக இருக்கும், உலகம் உருண்டைன்னுவாங்க, என்னமோ நடக்கும். எது எப்படி இருந்தாலும் புறத்தே பார்ப்பது புறத்தே நிற்க வைத்தது அங்கேயே தூக்கி தள்ளிட்டு, நீங்கள் யார் என்று உங்களை விட உங்கள் குருவிற்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பொற்பாத கமலங்களை ரொம்ப இறுக பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைபோட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நடை வெற்றி நடையாக அமையும். நிச்சயங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஈஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர. முகாரவிந்தம் திருமுக